வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? விஜய் வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு நடிகை இடுப்புகளை கிள்ளிக்கிட்டு வீட்டுல உட்காந்துட்டு அறிக்கை தராரு அப்படின்னு சொன்னா விமர்சனம் பண்ணிக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, வீட்டுல உட்காந்து அரசியல் பண்றது இல்லை அவரும் அது அவருடைய தொழில் தேர்வு. அது நடிக்கிறது திரைப்படத்துறையில் இருக்கிறாரு, அதனால அவர் படப்பிடிப்புக்கு போறாரு. இது உள்ளது. இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தினம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும், வருவார். அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து, அதில் எனக்கு கருத்து இல்லை. திமுக பி டீம் சொல்லியிருக்காரு, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதான் வந்து மறைமுகமா விஜய் அரசியலுக்கு வந்திருக்கான்னு சொல்லி இதெல்லாம் எடுத்து சிரிச்சிட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? தம்பி இது எதை தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளா பிஜேபியின் பி டீமு. நான் ஏன் பி டீமா இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக, அதனால நான் பி டீமா இருந்தேன். ஏ டீம் திமுகவா இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்றதான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீம் இந்த டீம்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீம்னு சொந்த டீமு. நாங்கள் தனியாக தான் போடுவோம், எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால சொல்றவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா? இதெல்லாம் ஒரு இதா? இலங்கை தமிழர் பிரச்சனை வந்து தொடர்கதையா இருக்கு. நம்ம தமிழர் அதுக்காக தான் போராட போயிட்டு இருக்கேன். அவர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே தமிழக மீனவர்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பிரதமர் மோடியும் ஜெய்சங்கரும் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வர்றாங்க. நீங்க சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கப்படுதா? ஒரு கேள்வி கேட்போம். குஜராத்தில் ஒரு மீனவரை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்யுது. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது. 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள், குறைஞ்சது 840 பேர் எங்க இதுல சுட்டே கொண்டிருக்கு. இன்னும் 150-200 பேருக்கு மேல சிறைக்குள்ள கிடக்கலாம். 12 பேரை ஒரே சங்கிலியில் அப்படி கூட்டிட்டு போன காட்சி எல்லாரும் பார்த்தீங்க. எல்லை தாண்டி வரான்னு எதுதான் கடல்ல இல்லை? எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இந்த நாட்டின் குடிமகன் தானே நான். ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு, அந்த உரிமை, அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை, இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்படும் போது படகை பறித்து ஏழை விடும்போது நீங்க தடுத்திருக்கணும்ல? ஒரு படகின் விலை என்ன? ஒரே மீனவன் வாங்கினதா? அது கடன் பெற்று வாங்கினது. 4-5 மீனவர்கள் சேர்ந்து கூட்டா வாங்கினது. அதை பறிச்சு அவன் ஏழை விட்டுறான். அப்ப என் வாழ்வாதாரம், எனக்கு ஆதாரமா இருந்த படகே போயிடுச்சுன்னா நான் எங்கே வாழ்றது? இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை? நடுக்கடல்ல வச்சு கொல்றது.